ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம் நியூஸ். இப்போ நாங்கள் எங்கே காலையிலேயே ஒரு 5 மணிக்கு ஏஞ்சிட்டோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏர்லி மார்னிங் இருட்டாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஒரு டீமாக, ஒரு ஃபுல் டீம், ஒரு பெரிய பஸ்ஸு, ஒரு 50 பேர் 55 பேர் இருக்கிற பஸ்ஸில் ஃபுல்லாக நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு ட்ரிப் போகிறோம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தடா ஃபால்ஸ். ஓகேவா? ஆந்திராவில் இருக்க தடா ஃபால்ஸ் போகிறோம். இப்போ கிளைமேட்டில் செம்மையாக இருக்கான், சூப்பராக இருக்கும். அங்கே போய் ஒரு 2-3 ஸ்டேஜ் நல்லா காடு மாரி இருக்கும், நிறைய சின்ன சின்ன குண்டுகள், மலை, அதுமாதிரி நிறைய 2-3 ஃபால்ஸ் அதுலேயே இருக்குது அப்படின்றாங்க. கொஞ்சம் தண்ணி போகிறது, குழந்தைங்க விளையாடுறது, அப்புறம் பெரியவங்க, அப்புறம் ஃபுல்லாக மேலே உச்சியில் வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ரொம்ப ஒரு ட்ரெக்கிங்க்கு சூப்பரான பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். அது போயிட்டு அங்கே போகும்போதே உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன இருக்குது, என்ட்ரி எவ்வளோ, எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பஸ் வந்துட்டுருக்கு. போட்டாரு பிரேக்கு. இது வந்து எனக்கு வாரிசு என் புள்ள. எங்க அம்மா வந்தா ஏந்துனேக்கா. இது வந்து எங்க குட்டி மச்சான். 11 அட்டோட நான் வந்து செம்மையா இருக்காது. கறிக்குழம்புக்கு நான் எலும்பு, உன் கதையே வேணா கிளம்பு. இதுக்கு வந்து 3வது அண்ணன் புள்ள. எங்க மாமியாரோட பையன், லாஸ்ட் பையன். கொஞ்சம் ஓரா இது. உசாரையா உசாரு, ஓரஞ்சாரா உசாரு. எது அது? சிங்க அமைதியா வருது. சிங்க அமைதியா வருது. நைட்டெல்லாம் உழைப்பா. இப்படியே பிளான் போட்டு வராப்புல. அப்படியா? சொல்லவே இல்லை. இங்க பாருங்க, எங்க டீம் தலை ஒரு 10 தலையா? எப்படி தோனியோ நம்ம குடும்பத்துக்கு இவர் தான் தலை. பாருங்க, தலைய பாத்துங்க. எங்க தலை பாட்ட வந்து
இங்கே சாப்பிட்டுட்டு நேராக ட்ரெக்கிங் தான் லடாக் போகிறோம். அங்கே போய் என்ட்ரியில் என்ன விஷயம் உங்களுக்கு காட்டுறேன். ஹாய், இவங்க தான் ஃபுல் கைடு. இந்த பஸ் டீமை ரெடி பண்ணிருந்தா கர்நாடகா ரொம்ப அதிகம், அதனால நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க. இப்போ பாருங்க எல்லாரும் இறங்கியாச்சு, எல்லாம் பஸ் விட்டு ஃபுல்லாக இறங்கியாச்சு. கடா ஃபால்ஸ் உள்ளே போகிறோம். 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க குளிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு டீப் 5 to 6 feet இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மவுண்ட் மேலே இருக்க ஃபால்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்து குரங்க விரட்டுறவங்க இவங்க ரெடியாக கொம்பு வச்சு ரெடியாக நிற்கிறாங்க பாருங்க. இதான் இவங்க கூட தான் இந்த வர இவங்க ரெடியாக. நீங்கள் குரங்க விரட்டப்படியா? அங்கே போய் எல்லாரும் ஒரு கொம்பு எடுத்து வச்சுருக்கீங்களே, பரவாயில்ல, எல்லாரும் ஒரு கொம்பு வச்சுருக்கீங்க. ஒரு டீமை வரீங்க போல இருக்கு. எல்லாருக்கும் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, பிரியாணி, வாட்டர் பாட்டில், பிளேட்டு எல்லாமே இதுலேயே இருக்குது. இப்போ எல்லாரும் கொடுத்தாச்சா? இங்கே பாருங்க, எல்லாருக்கும் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாம் ஃபுட்டு வாங்கிட்டீங்களா? எல்லாம் ஃபுட்டு வாங்கிடுங்க. பெரியவரை ஃபர்ஸ்ட் வாங்க. பெரிய சிவா வாங்கிட்டியா? மேப் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, வாட்டர் எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்க, செம்ம தெளிவாக இருக்கு, சூப்பராக இருக்கு. மீன்லாம் ஓடுறது தெரியுது பாருங்க. எல்லாமே ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. இங்கே பாருங்க, அங்கங்கே என்னென்ன பிளேஸ் பார்க்கணும், உள்ள விசிட்டிங் பிளேஸ் எல்லாமே இருக்குது. மொத்தம் 7 பிளேஸ் இருக்கு, உள்ள தாண்டி போவாங்க. இங்கே பாருங்க, அங்கங்கே நடுவில் இந்த மாதிரி அந்த தண்ணி போகிறதுக்காக நடுவில் அந்த இது இருக்குது. நடுவில் வந்து நினச்சிக்கலாம், தண்ணி அப்படியே ஓடிட்டே இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. அப்படியே கண்டினியூ அப்படியே லைனாக சுற்றி போயிட்டே இருக்கும், தண்ணி ஓடிட்டே இருக்கும். அந்த ரோட்டில் நடுவில் நீங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து கால் நினச்சிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், ரெஸ்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே சூப்பராக இருக்கும். உட்கார பிளேஸ் கூட இருக்குது, நல்லா அருமையாக இருக்கும். டூரிஸ்ட் ஸ்பாட், அருமையான டூரிஸ்ட் ஸ்பாட் இது, செம்மையாக இருக்குங்க. திருப்பி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாச்சு, அப்புறம் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, ஒரு உச்சிக்கு வந்திருக்கோம், இன்னும் நிறைய போகணும். இங்கே பாருங்க, ஃபுல்லாக மவுண்ட் எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபாகோட. ஆமாம் பாருங்க, இங்கே பாருங்க, யூடியூபர். இங்கே பாருங்க, செம்மையாக இருக்கு பாருங்க. இப்போ ஒரு பெரிய டவுன் போயிட்டு இருக்கு. நாங்க அங்கேயே அதே மாதிரி வச்சுக்கிறாங்க கையா. அப்படியே ஷார்ட்ஸ் எட மான்னாக்கு நான் கேவலமா இருக்கேன்னு புரியல. அங்க போ நீ நான் பாடுறேன் அப்படியே பாத்து வாங்க பாத்து மான்னாக்கு ஓகே இந்த சைடு வாங்க, இந்த சைடு வாங்க. பாத்து
பார்த்து கீழே பார்த்து வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அந்த வயசானவங்க, சின்ன பசங்க, இந்த லேடிஸ்லாம் குளிக்கலாம். அந்த இடத்துல சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள், இங்கே பிளேஸ் இருக்குது. அடுத்த ஸ்பாட் வந்து இங்கே தண்ணி நிறையா, ஸ்விம்மிங் பூல், நல்லா குளிக்கலாம். நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா கழுத்து வரைக்கும் தண்ணி இருக்கும். டீப்பாகவும் போகலாம், நார்மலாகவும் இருக்கலாம். இது வந்து இன்னொரு இடம், குளிக்கிற இடம் சூப்பராகும். இதுக்கப்புறம் போகிறது தான் அந்த ஃபால்ஸு. ஓகேவா? இப்போ சதீஷ் இருக்காப்புல. இப்போ மூணாவது இடத்தை தாண்டி போக போகிறோம். இது வந்து இப்போ 2வது தந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப கஷ்டமான பாதை. எப்படி போக போகிறோம்னு தெரியல. ஆனால் வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக. இது நாங்கள் எண்டு வரைக்கும் போய் தொட போகிறோம். 7 கிலோமீட்டர்ஸ் தான், அதை கிராஸ் பண்ண போகிறோம். நாங்கள் போகலாமா?
வா கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷமா அந்த மரம் இருக்கு. சூப்பருங்க. நாங்கள் இதோட 5வது டைம் நாங்கள் வரோம். அந்த மரம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ஸ்ட்ரைட்டாக இருந்தது. இப்போ உடஞ்சி ஒரு லாஸ்ட்டாக புயல் ஒன்று வந்தது. அந்த புயலில் இந்த மரம் வந்து இடிஞ்சு சாஞ்சிச்சு எல்லாரும் பூந்து வர மாதிரி ஆயிப்போச்சு. நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது எழுதி சொல்லிட்டாங்க. ஆனால் அது 1500 வருஷம் மரம்ன்றதால அது இருக்கணுன்றதுக்காக எல்லாரும் தெரியும். அது ஒரு ஐடென்டிட்டிக்காக அப்படியே இருக்கு வச்சுருக்காங்க.
ஏய் குட்டி பசங்க வாங்க, செப்பல் ஆஃப் வாங்க. குட்டி பசங்க இங்க வாங்க. பாப்பா ஏய் ஜெஃப்ரி வா. ஏய் எல்லாம் இங்க வாங்க, குட்டி பசங்க வாங்க. என் தள்ள கட்டிய சாவடிங்கடா. வரமா அவனை கட்டிங்க. இங்கதான்ப்பா லாஸ்ட் டைம் பாம்பு வந்தது, பெரிய பாம்பு டம்முன்னு வந்து தண்ணிக்குள்ள ஓடிச்சு. பாருங்க ஸ்பாட் சூப்பரா இருக்கும். இதுக்கு மேல இன்னும் பெரிய பெரிய பாறை ரொம்ப டஃப்பா இருக்கும். நீங்க இருக்கிறவங்க இருக்கலாம், இதையும் தாண்டி அங்க ரீச் ஆகணுன்றது வரலாம். இங்க பாருங்க எல்லாம் பெரிய பெரிய பாறையில ஏறி ஜாம் ஆகி நிக்கிறோம், இறங்க முடியாம. இங்க பாருங்க கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கோம், வழுக்குது பயங்கரமா. இங்க பாருங்க இங்க பாருங்க இந்த இடம் தாண்டி வருது பெரிய ஸ்ட்ரகிளாவே இருக்கு. பயங்கர போராட்டம், பயங்கர வழுக்கம், பெரிய பெரிய பாறை, தண்ணி, பயங்கர கஷ்டமா இருக்கு. எல்லாம் அப்படியே ரிஸ்கா கஷ்டப்பட்டு ஒருத்தர் சப்போர்ட் இல்லாம மேலே வர முடியாது. ஒருத்தர் சப்போர்ட்டோட தான் மேலே வர முடியும். அந்த அளவு கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டு இருக்காங்க. பாருங்க பாருங்க. இங்கே குளிக்கலாம், கஷ்டப்படுறோம் ரொம்ப முடியலன்னா இங்க குளிக்கலாம், மேலே வேணாம். இங்க பாருங்க இதோ வந்துட்டோம், மேலே போனோம். அவ்வளோதான் ஃபால்ஸு, அந்த மேலே தான் இது பெருசு பெரிய இது. இங்கே பாருங்க இது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதுக்கு மேலே இது தண்ணியில் ஏறியும் போகலாம். முடியாதவங்க சின்ன பசங்க எங்கே சொல்லி நம்ம பெரியவங்க மட்டும் போயிட்டு வந்துடலாம். இங்கே குளிங்க, முடியாதவங்க குளிங்க, முடியாதவங்க குளிங்க. இங்க பாருங்க இது அப்படி போய் ஏற கஷ்டமா இருந்ததுன்னா எப்படி இருக்கு பாருங்க. அப்படி போக கஷ்டமா இருந்ததுன்னா இந்த பக்கம் ஏறி போகலாம். எஃப்சி 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 கூப்பிடா. இங்க பாருங்க மேலே ஏறுங்க, மேலே ஏறுங்க, போங்க போங்க. இங்க பாருங்க இதான் லாஸ்ட் எண்டு வந்துட்டோம். கிட்ட மேலே ஏற போகிறோம். 2 வழி அங்கே வழுக்கும், தண்ணி இருக்கு. ஆனால் இந்த பக்கம் புகைக்குள்ள அடி போனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறி மேலே போயிட்டுனா அந்த பக்கம் போயிடலாம். இங்கே பாருங்க டேஞ்சர்னு போட்டிருக்கு, இதுக்கு மேலே உஷாராக இருங்க. ஒரு வேற லெவல் ஃபால்ஸ் வந்துட்டோம். அது கிட்ட போய் காட்டுறேன், கிட்ட போய் காட்டுறேன். இப்போ பாருங்க இன்னும் லாஸ்ட்டாக ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்கு. இங்கெல்லாம் போய் இப்பயே குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேற லெவலுங்க. போன வாட்டி வரும்போது செம்ம மழை இருந்தது. நாங்கள் ரீச் கடைசியில் போய் பார்க்க முடியல. இப்போ எப்படியா கஷ்டப்பட்டு மேலே ஏற போகிறோம். கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. திடீர்னு சில்லுன்னு இருக்குது, திடீர்னு ரொம்ப ஹாட்டாக இருக்குது. வெயிலும் வந்துருக்கு, செம்மையாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. பயங்கரமான ட்ரெக்கிங்க. மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக வண்டியை எண்டு வரைக்கும் போயிடுங்க.
வா நான் தான் குறுக்கடே வா ஹெல்ப் பண்ணுறேன் கை தூக்குறேன் வா சித்தி சாம் போட்டு குளிக்கிறாம சித்தி பொம்மே சித்தி சாம் போட்டு குளிக்கிறாம வா வாட் அ பாத்திங் ட்ரக்கிங் வந்து தலை முடி அலசுற பெரிய ஆளு வாவ் சூப்பர்பா இங்க பாருங்க இதுதான் கடைசி ஃபால்ஸ் லாஸ்ட் ஃபால்ஸ் நான் கிட்டவே வந்துட்ட கிட்ட இங்க பாருங்க வேற லெவல்ல ஃபோர்ஸா இருக்கு தண்ணி சூப்பருங்க இப்போ குளிச்சுட்டு ஹாய் கட்டு ஒரு வழியா நாங்கள் மெயின் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். இதான் தடாவோட மெயின் வாட்டர் ஃபால்ஸு. சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது. ஆனால் வர வழி செம்ம எக்ஸைட்டாக இருந்தது. பயங்கரமாக ஃபுல்லாக மங்கி பாறை பயங்கர ஃபுல்லாக போகிற வழியெலாம் தண்ணி ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்தது. பட் ஆனால் இவ்வளோ எஃபர்ட்டுக்கும் இது செம்ம ஒர்த்து. சான்ஸே இல்லை. தடா ஃபால்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மெயின் ஃபால்ஸ் அலோவ் பண்ணாங்கன்னா பார்க்காம போகாதீங்க. இந்த எண்டு வந்துடணும். அதுதான் உங்களுக்கு இந்த ஃப்ளோ வாட்டர் ஃப்ளோ நல்லா இந்த குற்றாலம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான அருவி வந்து பார்க்கணும். அந்த மாதிரி நல்லா நீங்கள் குளிக்கணும்னா இங்கே வந்தால் மட்டும்தான் உண்டு. மீதி இடத்துலலாம் நார்மலாக அங்கங்கே தண்ணி தேங்கியிருக்கு, லைட்டாக தான் இருக்குது ஃபால்ஸு. இந்த ஃபால்ஸ் தான் செம்மையாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஹெட் மசாஜ் மாதிரி இருக்குது. கிட்ட போகிறோம், வாங்க போகலாம். இது பாருங்க எவ்வளோ பெரிய பாறைலாம் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க தடா ஃபால்ஸு லாஸ்ட் எண்டில். இங்கே பாருங்க தடா ஃபால்ஸு லாஸ்ட் எண்டு இதுதான். நீங்கள் இதை மிஸ் பண்ணாதீங்க, கஷ்டமாக இருக்குன்னு. கிட்ட தான் இருக்கும். நிறைய பேர் ரொம்ப ட்ரை பண்ணி கடைசியில் கிட்ட வந்து விட்டுருவாங்க. இந்த ஃபால்ஸ் தான் நல்ல ஃபோர்ஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க. சரியா குளிச்சுட்டு போங்க, பார்த்துட்டு குளிச்சுட்டு போங்க. செம்மையாக இருக்கு. நாங்கள் குளிக்க போகிறோம் வாங்க. பாருங்க வாட்டர் ஃபால்ஸு எண்டு தான்.
இப்போ பாருங்க நம்ம டீம் செம்ம என்ஜாய் பண்ணுறாங்க, வேற லெவலில் என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. எல்லாம் தண்ணிக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, ரிட்டர்ன் போகிறோம். ரிட்டர்ன் போகும்போது எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுறாங்க பாருங்க. இங்கே பாருங்க, பார்த்து பார்த்து. இங்கே பாருங்க, ஒரு வழியாக வெளியே வந்துட்டோம். செம்ம கஷ்டமாக இருந்தது வெளியே வரத்துக்கு. வந்து ரெகுலர் பார்த்துட்டு திருப்பி வந்துட்டோம். இப்போ அந்த கோயில்கிட்ட வந்துட்டு இப்போ பாருங்க, திருப்பி எண்டு வந்தாச்சு. இந்த ஸ்டார்டிங் அந்த வாட்டர் இது இருக்குது பார்த்தீங்களா, ஃபால்ஸு, சின்ன ஃபால்ஸு, அங்கே வந்தாச்சு. இங்க பாருங்க, குரங்குக்கு பயந்து சாப்பிடுறாங்க. நாங்க போனோம், வந்தோம், அப்படி பார்த்தோம், இப்படி பார்த்தோம். அங்க அதுவும் இருந்தது, இதுவும் இருந்தது, எல்லாமே பார்த்தோம். எல்லாமே நல்லா இருந்தது, எல்லாமே பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிக்கும், வந்து பாருங்க. நல்லா இருக்குப்பா. சென்னையில இருந்து நம்ம இங்க ஒரு 40-50 கிலோமீட்டர் வச்சு இந்த இடத்த பார்த்து போய் சொல்றாரு. செக் பண்ணிட்டீங்களா? சென்னையில 50 கிலோமீட்டர் தான் போ. அவங்க மனைவி இருக்காங்க. எல்லாரும் வந்தாச்சா? உட்காருங்க, உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க, இடத்த பிடிங்க. கரெக்டா இருக்காங்களா? ஆமா. வாங்க வாங்க வாங்க. எப்படி இருந்தது? ஆசம். சூப்பரா இருந்த. டேஞ்சரஸ்.
வெரி ரிஸ்கி. very risky place. சம்மர் ட்ரெக்கிங், அட்வென்ச்சர். Very nice experience, wonderful. எப்படி இந்த ட்ரிப்பு? ட்ரிப்பு செம்மையா இருந்தது, ஜாலியா இருந்தது. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அமேசிங் ட்ரிப்பு. கண்டிப்பா போட்டுறோம். அந்த பாதை வழிலாம் வந்து நிஜமாலே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள போற மாதிரி ட்ரக்கிங் சொன்னாங்க. நான் எப்படி இருக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் ட்ரக்கிங்னா அதுதான் ஒரு ரியல் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஃபுல்லா சுத்தி நேச்சுரலு, நல்லா போற வழியில நடுவில் அந்த சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸு, அந்த தண்ணிலாம் அப்படியே கிறிஸ்டல் கிளியரா, அப்படியே அவ்வளோ கிளியரா இருந்தது. சூப்பரா இருந்தது, சான்ஸே இல்லை. செம்ம பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். லைஃப்ல கண்டிப்பா ஒரு வாட்டியாவது மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நீங்க எந்த ஃபால்ஸோட போயிருப்பீங்க, ஆனா இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸை பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா பயங்கரமான ஒரு ட்ராஜடி, ஒரு அட்வென்ச்சர், ஒரு ரிஸ்க், ஒரு டேஞ்சர் எல்லாமே கலந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ். ஒரு காட்டுவாசி எப்படி காட்டுக்குள்ள போயிருப்பாங்க, வாழ்ந்துருப்பாங்கன்னு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தடா ஃபால்ஸ்ல மெயின் ஃபால்ஸ்க்கு நீங்க போகணும். எண்டு வரைக்கும் போகணும். இதுல நிறைய பேருக்கு சின்ன சின்ன அடிலாம் பட்டுச்சு. பட் ஆனாலும் எல்லாரும் அந்த ஃபால்ஸ் பார்க்கணுன்ற அந்த ஆசையில பட் ஆனா கல்லெல்லாம் அப்படியே பெருசா இருந்தது, பாறாங்கல்லாம். இவர் பேசுறாரு பாருங்க, அவரு கூட வந்து பாருங்க கொஞ்சம் வழி இருப்பா அவரு. நீங்க காசு கொடுத்தீங்கன்னா சொல்றோம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் பாருங்க. அதுவும் ஃபேமிலியோட போனீங்கன்னா இன்னும் ஃபன் அதிகமா இருக்கும். அதே சேஃப்டியும் முக்கியம். ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பும் வந்து நீங்க கவனமா வைக்கணும். அவர் இது எல்லாம் பொய்யா பேசுறாங்க. ஒரு நல்ல ஒரு காடா எடுங்க. எல்லாம் பொய்யா பேச வாயத்தந்தா எல்லாம் புழுவுங்க. பாத்தீங்களா, அவரே சொல்றாரு நல்ல ஒரு காடை எடுங்க. அப்ப இது கெட்ட காடு, அவ்வளவு மோசமான காடு. கேர்ஃபுல்லா போய் அந்த ஃபால்ஸை பாருங்க. ஆனா நிறைய மருத்துவங்கள் இருக்குன்னு சொல்றாங்க அந்த ஃபால்ஸ்ல. எவ்வளவு உண்மைலாம் தெரியாது. குற்றாலம் மாதிரி இருந்தது அந்த தண்ணிலாம். அந்த மெயின் ஃபால்ஸ் நல்லா ஃப்ளோலாம் அப்படி நல்லா வந்து விழுந்துச்சு. சூப்பரா இருந்தது. சிவராத்திரி அன்னைக்கு இங்க ஸ்பெஷலா ரொம்ப எல்லாரும் இங்க வருவாங்களாம். அது உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் தடா ஃபால்ஸ்ல. அதனால நிறைய மூலிகை இருக்கு. எப்பயுமே நிறைய அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல மட்டும் எப்படின்னா மலை அருவி உச்சிலேருந்து வரும்போது எல்லா மண், எல்லா பாறை, எல்லா கல், எல்லா மூலிகையோட ஊறி கலந்து அந்த தண்ணி வந்து நம்ம தலையில போடும்போது நிறைய தலைவலியான பிரச்சனை, ஒத்த தலைவலி, இந்த டேண்ட்ரஃப் எல்லாமே வந்து தலை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் நார்மலாவே அது சொல்லுவாங்க. ஃபால்ஸ்னாலே வந்து அந்த தண்ணியில குளிக்கிறது நிறைய மருத்துவங்கள் இருக்கு, ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இது வந்து மலை உச்சி மேல ஊத்துல இருந்து ஊத்துது. அவ்வளோ பியூரான வாட்ரு. கண்டிப்பா இந்த ஃபாரஸ்ட் அதனாலே மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கும். ஸோ கண்டிப்பா அதுல வந்து நீங்க வந்து குளிக்கும் போது கண்டிப்பா ஏதோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நாள் இந்த பாடியோட ஹீட் சொல்லுவாங்க. அந்த ஹீட்னால தான் மஞ்சள் ஜாண்டிஸ் இதெல்லாம் வருது. அந்த ஹீட்டும் பாடி விட்டு உங்களுக்கு சீக்கிரம் போயிடும். அவ்வளோ உடம்பு வந்து குளிர்ச்சி ஆகும். அதனால ட்ரை பண்ணுங்க, மிஸ் பண்ணாதீங்க. சூப்பர் பிளேஸ். பட் கிட்ஸ் கொண்டு வந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பா இருந்தது. மற்றபடி பெரியவங்கலாம் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பார்க்குறேங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோல நம்ம மீட் பண்றோம். இங்க பாருங்க, இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம ஃபுல்லா இந்த ஹோட்டல்ல ரிவ்யூ எடுத்தோம். சொர்ணமுகி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் தடா ஃபால்ஸ் போயிட்டு வந்து இங்கே ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் இங்கே தான் சாப்பிட்டோம், லஞ்சும் இங்கே தான் சாப்பிட்டோம். இப்போ ஸ்நாக்ஸு ரொம்ப செம்மையாக வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. இப்போ நான் ஃபுல்லாக ரிவ்யூ உள்ளே எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து கிச்சனில் காமிச்சிருக்கேன் எப்படி என்ன செய்கிறாங்க, என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் மேலே வந்து ரூம்ஸும் இருக்குது உங்களுக்கு, ஓகேவா? ஹோட்டல்ஸும் இருக்குது, ரூம்ஸும் இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட்டு ஸ்டே பண்ணிட்டு தான் போகிறீங்க. ஓகே, இந்த வீடியோ பார்க்குறேங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி